எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட பாரதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாரம் நீயா நானா நடந்துச்சுல போன வாரம். அதில் வந்து இந்த சினிமா ரிவ்யூவர்ஸு, அதுக்கப்புறமேட்டு சினிமாக்காரங்க அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட ஒரு டிஸ்கஷன் வந்து உருவாகிட்டு இருந்தது. அதில் நிறைய பேர் வந்து அவங்களுடைய நியாயத்தை பேசிட்டு இருந்தாங்க. சினிமா வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளே ஓட விடாமல் பண்ணிடுறீங்க, ஏதாவது ஒரு நெகட்டிவான ரிவ்யூ போட்டு ஓட விடாமல் பண்ணிடுறீங்க அப்படின்னு சினிமாக்காரங்க வந்து ஆதகமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ரிவ்யூவர் என்னென்னா, நாங்களும் ஒரு சாதாரண மனுஷங்க தானே, எங்களையா ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு எவ்வளோ வந்து பர்சனல் ரீதியான பிரச்சனைகள் வருது தெரியுமா, நாங்கள் எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது நம்ம எப்படி பார்த்தோம்னாலும் ரெண்டு பக்கம் நியாயம் இருக்குது. சினிமாக்காரங்க வந்து நிறைய உழைப்பு போடுறாங்க. ஒரு படத்துக்கு வந்து 1000 பேருக்கு மேலே வந்து வேலை செய்கிறாங்க. அந்த 1000 பேரோட உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து ஒரு 150 ரூபா டிக்கெட் போட்டு இல்லை ப்ரிவியூ ஷோ போயிட்டு வந்து ஃப்ரீயாக ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு வந்து ஒட்டுமொத்தமாக அழிக்கிறது ஒரு பக்கம் நியாயம் இல்லை அப்படின்னு வந்து ஒரு பக்கம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு திரைப்படம் நல்ல திரைப்படமாக இருந்தால் அந்த திரைப்படம் எப்படி இருந்தாலும் தன்னை காப்பாற்றிக்கும். அதே மாதிரி ரொம்ப பெரிய திரைப்படங்கள் இருக்குல்ல, பெரிய அளவுக்கு பட்ஜெட் போட்டு எடுக்கப்படுகின்ற படங்கள், அதாவது படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கே வந்து 30 கோடி 40 கோடி செலவு பண்ணுற அளவுக்கு இருக்க படங்கள் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்காது. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஸ்கேலே ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து அவங்க ரீச் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான படங்கள் இருக்குல்ல, வெறும் வந்து 5 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறேன் 3 கோடி ரூபாய்க்கு எடுக்கிற படங்கள்லாம் ஒன்ஸு வந்து ஹிட் ஆனால் தான் உண்டு. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி, அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் சூதுகவும் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஒரு காலத்தில் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இப்போ இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து எல்லாத்தையும் குறை கண்டுபிடிக்கிற ஆடியன்ஸாக மாறிட்டாங்க. இங்கே இருக்கிற ரிவ்யூவர் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரிவ்யூவர் எல்லாருமே படத்தை கிண்டல் பண்ணுற துணியில் மாற்றிட்டாங்களே தவிர, ஒரு படத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே பேசுகிறவங்களே ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டாங்க. இப்போ நம்மளும் வந்து நம்மளோட சேனலில் ரிவ்யூ போட்டாலும் நம்ம வந்து படத்தில் இந்த சீன் சூப்பராக இருந்துச்சு, இந்த சினிமேட்டிக் லாங்குவேஜ் அப்படி இருந்தது இப்படி அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்க கமெண்ட்டில், ஏங்க அந்த சினிமா லாங்குவேஜ்லாம் எங்களுக்கு எதுக்கு தேவை, படம் நல்லா தான் நல்லா இல்லையா, பார்க்குறதுக்கு ஒர்த்தா இல்லையா, இதை மட்டும் பேசு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால தான் இங்கே இருக்க தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரிவ்யூவர் அப்படிங்கிறவங்க எப்படி மாறிட்டாங்கன்னா, ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வந்து மைக்கு நீட்டும் போது ஃபேன்ஸ் என்ன பேசுகிறாங்களோ அதை மட்டுமே பேசுகின்ற மனநிலைக்குள்ளே இருக்கிற ஒரு சக ஆடியன்ஸாக தான் மாறி போயிருக்காங்க, ஒரு ரிவ்யூவராக மாறி போகல. இங்கே சில பேர் இருக்காங்க, அந்த பரத்வாஜ் ரங்கன் அப்படின்லாம் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து நல்லா இருக்க படம்லாம் இருக்குல்ல, ஆடியன்ஸ் வந்து நிராகரித்த படத்தை வந்து பயங்கரமாக ஊதி பெருசாக்கி பேசிகிட்டு இருப்பார். கமர்ஷியல் ரீதியான சில படங்கள் இருக்கும், நல்ல திரைப்படங்களாக இருக்கும், அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இல்லைங்க. சூரரை போட்டு படம் வந்து ரொம்ப நல்லாவே இல்லை அப்படின்னாரு, எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னாரு. சில படங்கள் இப்போ தக்லீஃப் திரைப்படத்தை வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு லாஜிக்கே புரியல. எனக்கு என்னென்னா, தனக்கு வந்து பிடிச்ச இந்த இன்டலெக்சுவல் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குல்ல, அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எப்படின்னா அதிமேதாவிகள் அப்படிங்கிற மாதிரி, சினிமாவை ஃபுல்லாக கரைச்சி குடித்த மாதிரி, ஒரு மிக்சியில் வந்து சினிமாவை தூக்கி போட்டு அரைச்சி அதை வந்து குடித்த மாதிரி வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சினிமா வந்து அப்படி கிடையாது. இப்போது அவங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், எப்படிப்பட்ட சினிமாவாக இந்தியா இருந்துச்சு அப்படின்னு. சத்யஜித் ரே சார் வந்து ரொம்ப அற்புதமாக பெரிய புகழ்ச்சியோடு பேசுவாங்க. அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு கதை. அந்த படம் என்ன படம்னு கூட எனக்கு தெரியாது, பட் ஆனால் நான் கேள்விப்பட்டேன், என் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி வந்து சொன்னால், ஒரு படத்தில் வந்து ஒரு விதவை வந்து அதாவது ஒரு பொண்ணு வந்து கணவனை வந்து இழந்துடுறா. இழந்த பிறகு அந்த காட்சியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து காட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு சத்யஜித் ரே. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஜன்னல் பக்கத்தில் அந்த பொண்ணு வந்து உட்காந்துருக்கு. அந்த ஜன்னல்லேருந்து அந்த பொண்ணு வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து பார்க்குது. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்க்ரீன் ஒன்றுமே இருக்காது, அந்த பொண்ணு உட்காந்துருக்கும். அந்த 10 நிமிஷத்தில் அந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதில் வந்து அந்த ஜன்னலோட வழியிலேருந்து நிறைய பேர் போயிட்டுருப்பாங்க, அந்த வண்டி போகிறது அது இதுன்னு சொல்லி போயிட்டே இருக்கும். 10 நிமிஷம் வேறு எந்த காட்சியுமே கிடையாது, அந்த ஒரே ஃப்ரேம் மட்டும் வச்சு நகர்த்திருப்பாராம். அப்போ என்ன ஆச்சுன்னா, பல பேர் வந்து அந்த படம் பார்த்து அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது, ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு விளக்கம் சொன்னாங்கன்னா, 10 நிமிஷம் ஒரு கணவனை இழந்த பெண், அந்த சமூகத்திலேருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பொண்ணு வந்து 10 நிமிஷம் உட்காந்துருக்கிறத நம்மளால் வந்து நம்ம உணர முடியல, அதை வந்து ரசிக்க முடியல, அதை வந்து ஏற்றுக்க முடியல அப்படின்னா, அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வாழ போகிற வாழ்க்கை எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த 10 நிமிஷம் அப்படிங்கிறத வந்து நான் காட்சியாக வச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சத்யஜித் ரே சொன்னதாக வந்து கேள்விப்பட்டேன். இது வந்து கற்பனையா இல்லை உண்மையா அப்படிங்கலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் இதை வந்து கேட்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தோணுதில்ல, அதுதான் சினிமா. எதுக்காக அந்த காட்சி வைக்கப்பட்டிருக்கு, எதுக்காக அந்த காட்சி வந்து ரசிக்கும்படி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சில விஷயங்கள் யோசிக்கணும். ஆனால் இது எல்லாமே அந்த கதைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ தக்லீஃப் திரைப்படம் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அந்த படம் வந்து ஏன் தோல்வி அடையுது, ஒரே விஷயந்தான், அது வந்து சொல்லப்பட்ட கதையை ரொம்ப அழுத்தமாக அந்த எமோஷனுக்கு வந்து கேரி ஆகலை. கமல் சாரும் சிம்பு சாரும் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா படத்தில் கிடையாது. ஒரு கெட்டவங்களாக இருக்கும்போது அவங்களோட லைஃபுக்குள்ளே வர எந்த எமோஷனுமே நமக்கு கனெக்ட் ஆகாது. அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிற ரிவ்யூவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் ஒரே ஃபார்மேட்டில் வந்து வேலை செய்கிறாங்க. சில திரைப்படங்களை வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நிராகரிச்சிருப்பாங்க. நிராகரித்த பிறகு அவங்க வந்து போகிற ரிவ்யூ வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்கும், பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இல்லை பெய்டு ரிவ்யூ இல்லைன்னு வேறு வந்து நம்மக்கிட்ட உருட்டுறாங்க.
வெறும் யூடியூப்பில் வந்து ஆட்சன்ஸில் வருகின்ற அமௌண்ட்டு, கூகுள் ஆட்ஸில் வருகின்ற பேமெண்ட்டை மட்டுமே வச்சு நான் எங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா அதை விட மிகப்பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. நம்ம அந்தளவு முட்டாளும் கிடையாது. எல்லாத்துக்குமே அதை தாண்டி வந்து ரெவென்யூ வருது. பெய்டு ப்ரொமோஷன் வந்து போட்டு பண்ணுவாங்க. சில ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணுவாங்க. பல படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நிறைய ரிவ்யூவர்ஸு, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே. வெறும் ரிவ்யூ மட்டும் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சினிமாவை காதலிக்கிறவங்களுடைய அந்த ரிவ்யூவில் தான் வந்து உண்மையான ஒரு விஷயம் இருக்குன்னு வந்து நான் நினைக்கிறேன். இப்போ இதில் சினிமாக்காரங்க பல பேர் பேசுகிறாங்க. மாஸ்டர் மகேந்திரலாம் பயங்கரமாக வந்து எமோஷனலாக வந்து பேசிகிட்டு இருந்தாப்புல, என்னை வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு. மாஸ்டர் மகேந்திரன் வந்து பாதி தூரம் வாழ்க்கையில் அழிஞ்சதுக்கு காரணமே அவரோட வாய் தான். கொஞ்சம் பேசுகிறத வந்து கம்மி பண்ணும். அவரோட வார்த்தைகள் வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து கேரி ஆகுது. சினிமாவுக்கு எமோஷ்னலாக, அதாவது சினிமாவுக்குள்ளே வந்து நடிப்புக்குள்ளே ஒரு எமோஷன் நீங்கள் காட்டினீங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனால் நிஜ வாழ்க்கைக்குள்ளே அந்த எமோஷனை வந்து உள்ளுக்குள்ளே கேரி பண்ணுறவனால தான் ஜெயிக்க முடியும். வெறும் தத்துவார்த்தம் மட்டும் பேசிட்டு தான் ஜெயிக்க முடியாது. அதாவது ஒட்டுமொத்த மக்களுமே நீ வெற்றி அடைஞ்சிட்ட அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். சொன்ன பிறகு நீ பேசுகின்ற வார்த்தைகளை யாருமே வந்து எதுவுமே வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேசுகின்ற எல்லா வார்த்தைகளுமே விமர்சனத்துக்கு மட்டும்தான் உள்ளாகும். ஸோ இவங்க எல்லாரையுமே, இந்த விமர்சகர்கள் எல்லாமே என்னென்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எல்லாரையுமே ஜெயிச்சவங்களாம் மக்கள் பார்க்கல. அவங்க வந்து ஒரு டிஸ்கஷன் கிரியேட் பண்ணுறவங்களா மட்டும்தான் மக்கள் பார்க்குறாங்க. அதனால தான் விமர்சகர்கள் எது பேசினாலும் அவங்களை கலாய்க்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ பல விஷயங்கள் வந்து தோண ஆரம்பிக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, யூடியூப்பில் ஒரு வீடியோ பண்ணுறது அவங்களுடைய பர்சனல் உரிமை. ஒரு சேனலை வச்சு வந்து ஒரு வீடியோ போடுறது அவங்களோட உரிமை. அதுக்குள்ளே என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். ஆனால் அவங்கள வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து நியாயம் கிடையாது. அதே மாதிரி சில திரைப்படங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த நல்லா இருக்க திரைப்படங்களை வந்து ரொம்ப கேவலமாக ரிவ்யூ பண்ணுறாங்களா, அது வந்து எப்படி நடக்குது? சில படங்கள் ரொம்ப நார்மலாக இருக்கும். ஆனால் அந்த படத்துக்கு எப்படி வந்து வானத்துக்கு பூமிக்கு நீங்கள் வந்து புகழ்றீங்க? பேமெண்ட் ஒழுங்காக வந்துட்டால் நல்லா பேசுவோம், பேமெண்ட் கம்மியாக வந்துட்டால் பேச மாட்டோம், எங்களுக்கு பேமெண்ட் சைக்கிள்குள்ளேயே கொண்டு வரலைன்னா நாங்கள் இப்படி பேச மாட்டோம். அப்புறம் இந்த கோல்டு காயின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது. இந்த கோல்டு காயின், கோல்டு மோதிரம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த ப்ரொமோஷன் வந்து சில பேர் வந்து பண்ணுறாங்க. சில நடிகர்களுக்காக மட்டுமே வந்து உழைக்கிற ரிவ்யூவரை பார்க்க முடியுது. சில சேனல்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. எப்படி உங்களுக்கு மட்டும் அது தோணுது? அந்த நடிகர்கள் வந்து நீங்கள் அந்த நடிகருக்கு மட்டுமே தனியாக சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தனியாக கூகுள் வந்து இது தரானா, பைசா தரானா? நீங்கள் ஃபாரின்லாம் பாருங்கள், எவ்வளோ பேர் வந்து ஜென்யூனாக ரிவ்யூ பண்ணுறவங்களா இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு அவங்களெல்லாம் பார்த்து கற்றுக்குங்க அப்படின்ற இந்த கிராஃப்டிங் வந்து இப்படி பண்ணிக்கிறாங்க. இது சரியாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்கிற ஆட்களே கிடையாது. கிண்டல் பண்ணுறாங்க, பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, வயசானதை கிண்டல் பண்ணுறாங்க. ரிவ்யூவில் சொல்கிறேன், மியூசிக் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டருக்கு வந்து மியூசிக் சொல்லிக் கொடுக்குறாங்க, கேமராமேன் கேமரா சொல்லிக் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து தான் வந்து தவறான விஷயமா இருக்குது. எப்படி சொல்லணும்னா, ஒரு மியூசிக்னா இந்த மியூசிக்கில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, கதையோடு வந்து சரியாக வந்து கனெக்ட் ஆகலை. சில காட்சிகள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குது, அந்த காட்சிகளுக்கான டைலாக்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் அது வந்து மியூசிக்கோட சிங்க் ஆகலை. கேமரா ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ஏற்கனவே வந்து புதுமையான ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்கல. இந்த கதையை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி கேமரா ஒர்க்கு நடக்கலை. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. கேமராங்க அப்படிங்கன்னா டமுக்கு நடிக்கிறாங்கன்றாங்க. இப்படிலாம் பேசுனா அந்த படத்து மேலே எப்படி ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் உருவாகும்? ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவான இம்பேக்ட் தானே உருவாகும். அப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தைகளில் வந்து உங்களுக்கு மரியாதை எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறலாம் ரிவ்யூவர் யோசிக்கணும். சினிமாக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி மக்கள் நிராகரிக்கிறான்னு வச்சுங்களேன், அது எந்த ஒரு ரிவ்யூவராலையும் காப்பாற்ற முடியாது. நீங்கள் காசு கொடுத்து ரிவ்யூவருக்கு வந்து இப்போ மர்மர்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தை வந்து எல்லா இன்ஃப்ளூயன்ஸருக்கும் பேமெண்ட்லாம் கொடுத்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணாங்க. ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் அந்த படத்தை கழுவி ஊற்றுனாங்க. படத்தை பார்த்துட்டு வந்த பிறகு என்னங்க படத்தில் ஒன்றுமே கிடையாது, எதுக்கு இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் கொடுத்தாங்க அப்படின்னு. அது சில படங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், எல்லா படங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகாது. சினிமாக்காரர்கள் நல்ல படத்தை எடுக்கிறேன், நல்ல கதையை தான் நான் கொண்டு போகிறேன் அப்படிங்கிற மனநிலையில் சினிமாக்காரங்கள் வேலை செஞ்சு ஆகணும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூவர் வந்து ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணணுமே தவிர ஒரு தனிப்பட்ட மனிதர்களுக்காகவோ தனிப்பட்ட நடிகர்களுக்காகவோ ஒர்க் பண்ணக்கூடாது. நான் வந்து இவங்களுக்கு மட்டும் இந்த நடிகரை வந்து நம்ம காயப்படுத்தக்கூடாது, இந்த நடிகரை காயப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கூடாது. எல்லாருக்கும் பொதுவான ரிவ்யூ நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் உங்களை வந்து ரசிக்க தான் செய்வாங்க. அதுக்கு உதாரணம் வந்து டாப் 10 சுரேஷ் இருந்தார் தெரியுங்களா, அவருடைய ரிவ்யூ எல்லாமே 1 நிமிஷம் தான் இருக்கும் ஒரு படத்துக்கு. மேக்ஸிமம் இப்போ வந்து அவர் தனியாக ஒரு சேனல் வச்சு கூட பண்ணார். ஒரு 6 நிமிஷத்துக்கு மேலே ஒரு படத்துக்கு ரிவ்யூ சொல்கிறதில்ல. அதில் யார் ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்ன நடந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகலை, எது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை அவர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். ஸோ அந்த டாப் 10 மூவிஸில் வந்து ரிவ்யூ போடும்போது அந்த 1 நிமிஷம் ரிவ்யூவில் கடைசியாக அவர் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையை வச்சு படம் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து உணர்ந்துப்பாங்க. அந்த உணர்ந்த பிறகு அந்த படத்தை பார்க்கலாமா வேணாமாங்கிற முடிவை வந்து உடனே எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் பொதுவான ரிவ்யூ வந்து பண்ண ஆரம்பித்தாங்கன்னா எல்லா சினிமாக்காரர்களுமே ரிவ்யூவரை மதிக்க ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா வெறும் காசு மட்டுமே வாங்கிட்டு அதுக்காக வேலை செய்கிற ஆட்களாக தான் இங்கே இருக்க ரிவ்யூவரை பார்ப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நீ ஏன்னா பல பேர் வந்து கேள்விகள் கேட்டாங்க. பர்சனலாக வந்து நிறைய பேர் வந்து ரிவ்யூவர் பாதிக்கப்படுறாங்க, நிறைய பேர் வந்து
காயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அது தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரிவ்யூவராக இருந்தாலுமே எவ்வளோதான் மோசமான விஷயங்கள் சொன்னாலும் பர்சனல் விஷயத்தை வந்து கேட்கக்கூடாது. பர்சனல் விஷயத்தை போய் வந்து தலையீடு செய்யக்கூடாது. அவங்கள வந்து எப்படி சொல்ல பாடி ஷேமிங் வந்து பண்ணக்கூடாது. விமர்சனம் வைக்கிறவங்களையும் அவங்க பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. சினிமாக்குள்ளே இருக்கவங்களை வந்து பார்த்தீங்கன்னாலும் விமர்சகர்கள் இருக்காங்கல்ல, ரிவ்யூவர்ஸும் பாடி ஷேமிங்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எனக்கு தோணுச்சுங்க இந்த நீயா நானா பார்க்கும்போது. எப்படியாவது ஒரு தமிழ் சினிமா எப்படின்னா கதையை வந்து ஒரு நல்ல கதையோட நல்ல திரைக்கதையோட படங்கள் எடுத்து எல்லா ரிவ்யூவரும் ரசிக்கும்படியான ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். காசுக்கு விலை போகாத ரிவ்யூவரும் அதே மாதிரி வெறும் பணம் மட்டுமே சம்பாதிக்கிறதுக்காக சினிமா வந்து பயன்படுகின்ற டூலாக வச்சுருக்கிற அந்த இயக்குநர்களும் டெக்னீஷியனுமே வந்து மாறினா ஒழிய இந்த சினிமாவும் இந்த ரிவ்யூவர்ஸும் மாற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்படி மலையாள சினிமாவில் எழுத்துக்கு வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கோ அதே முக்கியத்துவம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சதுன்னா பல நல்ல எழுத்தாளர்களுடைய கதைகள் வந்து திரையில் வரும். அப்போது ஒரு நல்ல கதையை பார்த்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து மக்களுக்கு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.